வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் டெக் 247. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம லோயன் பிசிஎன் லேப்டாப்பில் GTA 4ல் சூப்பர்மேன் மோட் அதுவும் ஃப்ரீயாக ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். Surprise, motherfucker! The king is back! Pursuing! Assistance required in West. Suspect northbound on a blue beach. That's New City. Don't do it! Don't make me shoot you! I'm not going around now! Time out! Give me some. Everybody's got to leave. லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம வெப்சைட் பேஜில் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு டவுன்லோட் திஸ் மோட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மீடியா ஃபைல் லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு ப்ளூ கலர் டவுன்லோட்னு 7 MB சைஸ் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வெப்சைட் பேஜுக்கு வந்தீங்கன்னா டவுன்லோட் ஓப்பன் ஆகிடுன்னு இருக்கும். அதை நீங்கள் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா 12 MB காட்டுறது சைஸ் மீடியா ஃபைல் லிங்கில் தான் ஓப்பன் ஆகும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஃபைல் இருக்கும். இல்லை நீங்கள் அந்த விண்டர் ஃபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா GTA 4 சூப்பர்மேன் மோட் வித் தமிழ் டெக் 247, அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளேயும் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஆட் திஸ் டு GTA 4 ஃபோல்டர்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் அந்த ஃபோல்டரை. அதுக்குள்ளே நான் 5 ஃபைல் இருக்கும். அதை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி இல்லை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபோல்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு முன்னாடி வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நீங்கள் GTA ஒரு ப்ரோக்ராம் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் நீங்கள் டூ திஸ் வந்து கிளிக் கொடுத்துட்டு காப்பி அண்ட் ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் ஃபோல்டருக்கு முன்னாடி இல்லைங்கன்னா உங்கள் GTA 4 ஷார்ட்கட் இருக்கும் பார்த்தீங்கன்னா லான்ச்சரு, அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்து உள்ளே போய் பேஸ்ட் பண்ணிடுங்க.
பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் ஐவி செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அது நீங்கள் ரன் கொடுத்துக்கோங்க. ரன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி லாங்குவேஜ் இருக்கும். அது நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்து ஐ அக்செப்ட் தி அக்ரிமெண்ட்ஸ்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். அது நீங்கள் க்ரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான் வேணுன்னா கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன், எனக்கு வேணும் நான் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். எனக்கு இந்த மாதிரி தான் வருது ப்ரீயப்பாக ஃபார் டவுன்லோட்னு. இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஓப்பன் ஐவின்னு ஒரு ஷார்ட்கட் வந்துருக்கு. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி GTA ஒரு இதாக நமக்கு வேணும். அதை கொடுத்துட்டு ப்ரௌஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் GTA for ப்ரோக்ராம் ஃபோல்டர் எங்கே இருக்குதோ அந்த ப்ரோக்ராம் ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணி செலக்ட் ஃபோல்டர்னு கொடுத்துருங்க. கொடுத்திங்கன்னா கண்டினியூ கொடுங்க. கொடுத்திங்கன்னா உங்கள் கண்டினியூ கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். அதில் என்னென்னா அந்த உங்களுடைய GTA4உடைய ப்ரோக்ராம் ஃபோல்டர் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க பேக்கப்புக்கு. அப்போ எனக்கு பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ இப்போ கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். மறுபடியும் கண்டினியூ கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி சர்ச்சிங் என்கிரிப்டிங் கீஸ் வரும். இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இதில் உங்களுக்கு இந்த ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்களா, ஐக்கான் பேர் என்னன்னா ஓப்பன் பேக்கேஜ் இன்ஸ்டாலர். நீங்கள் கொடுத்து நம்ம ஏற்றி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா GTA சூப்பர்மேன் மோடு, அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு superman.oivன்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து ஓப்பன் கொடுங்க. கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இல்லை நீங்கள் 3 ஆப்ஷனு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுங்க சூப்பர்மேன் செட்னு. அது நீங்கள் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாலிங் ப்ளீஸ் சைட்னு வரும். இது உங்களுக்கு இப்போ 5 செகண்ட் இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் GTA4 நீங்கள் லான்ச் பண்ணிங்கன்னா லான்ச் பண்ணிவிட்டு உள்ளே போய் நீங்கள் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இன்சர்ட் கீபோர்டில் கொடுத்துட்டு மோடை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்ஸில் வேணால் நம்ம வெப்சைட் பேஜ்லேயே இருக்குது, மறக்காமல் போய் பார்த்துங்க. ஓகே நண்பர்களே, நீங்கள் வேறு ஒரு குட்டி கேம் பிளேயை பார்த்துட்டு